சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே 77வது குடியரசு தின விழாவிற்கான 2ஆம் நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன் பழனி, விவரங்களை சொல்லுங்க. 77வது குடியரசு தின விழாவின் 2ஆம் கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே 77வது குடியரசு தின விழாவானது தொடர்ந்து கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையில் அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் ராணுவம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட பல்வேறு படை சார்ந்த அணிவகுப்பு மரியாதைகள் தொடர்ந்து பள்ளிக்கல்வி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 26ஆம் தேதி பார்த்தோம் என்றால் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை தொடர்ந்து வருடம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் அருகே உள்ள காமராஜர் சாலையில் தான் இந்த குடியரசு தின விழாவானது திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கிறது. இதனையொட்டி குடியரசு தின அணிவகுப்பு முதல் ஒத்திகை நிகழ்ச்சி வரை இன்று 2ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்த நிலையில் இன்று 2வது நிகழ்ச்சியாக தொடர்ந்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் ராணுவம், கடற்படை, ராணுவ கூட்டுக்குழல், ஆண்பாடை, காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அணிவகுப்பினர் தொடர்ந்து பல்வேறு அணிவகுப்பு மரியாதைகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள், அதாவது சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் நடன நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய சிலம்பம், மயிலாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று இது மட்டுமல்லாமல் பறையிசையும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் வருவது போல் ஒத்திகை நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றது. குறிப்பாக வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் எப்படி வருவாரோ அது போன்று தொடர்ந்து ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அவருடைய வாகனத்தில் முதலமைச்சர் வருவது போன்றும் மேலும் அவர் மற்றும் காவல்துறையினர்களுக்கும் பல்வேறு அதிகாரிகளுக்கும் இந்த சான்றிதழ்கள் வழங்குவது போன்ற பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றது. அடுத்த கட்டமாக 24ஆம் தேதி 3ஆம் கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதுபோல, அதாவது கடந்த 2 ஒத்திகை நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றதோ அது போன்றுதான் 3வது ஒத்திகை நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதிலும் தொடர்ந்து இந்த முப்படை தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதை நடைபெற இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் இந்த வாகன அணிவகுப்பும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தினத்தை கொண்டாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது போன்றுதான் முதலமைச்சர் எப்படி வருவாரோ அது போன்று ஒத்திகை நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான போக்குவரத்து தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்து காமராஜர் சிலைக்கும் செல்லும் வழியாக தொடர்ந்து முடக்கப்பட்டு மேலும் அவர்கள் செல்லக்கூடிய சாலையானது மாற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வாகனங்களும் செல்லாமல் முதலமைச்சர் வந்தால் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குமோ அது போன்றுதான் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இறுதியாக சேப்பாக்கம் மைதானம் முழுவதும் இரும்பு பேரிகார்டுகள் வைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், மேலும் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு மேடை அமைத்து அவர்களுக்கு மட்டும் தனி இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பதக்கங்கள் பெறக்கூடிய அந்த காவல்துறையினருக்கு தனி இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பார்வைக்காக ஆங்காங்கே LED திரைகள் மற்றும் ஒலி பெருக்கி அமைக்கப்பட்டு அவர்கள் சிறப்பான முறையில் அமர்ந்தபடி பார்க்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் நின்று பார்க்கும் அளவிற்கு தனியாக அவர்களுக்கு இடமானது ஒதுக்கப்பட்டு மேலும் பொதுமக்களுக்கு தனியாக, காவல்துறை அதிகாரிகளுக்கு தனியாக மற்றும் இந்த முக்கிய பிரதிநிதிகளுக்கு தனித்தனியான இடமானது ஒதுக்கப்பட்டு ஆங்காங்கே போலீஸ் பாதுகாப்பும் பலத்தமாக பயன்பட்டிருக்கு. இது மட்டும் அல்லாமல் 26ஆம் தேதி போக்குவரத்து கூடும், அதாவது காலை 6 மணி முதல் மீண்டும் 11 மணி வரை தொடர்ந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என தற்பொழுது போக்குவரத்து காவலர் சார்பாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்று 2வது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளைய மறுநாள் மீண்டும் 3வது ஒத்திகை நிகழ்ச்சியாக நடைபெற்று 26ஆம் தேதி இந்த குடியரசு தினமானது வெகு பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.